ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் 3 வரைக்கும் முடிஞ்சு, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சு, கோயம்புத்தூர் ஜோனில் பசங்க வந்து எந்த காலேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா, அதாவது பொசிஷன் வைஸ், ரேங்க் வைஸ் நம்ம பார்க்கலாம். சரியா, எந்த காலேஜுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கவுன்சிலிங், லாஸ்ட் இயர் கட் ஆஃபை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு இந்த காலேஜ் கிடச்சிரும், ஓகே நமக்கு இந்த வருஷம் இந்த காலேஜ் கிடச்சிரும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மாறுது. சரியா, ஒரு வருஷம் பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, ஒரு வருஷம் ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய காலேஜ் வந்து மாறிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், டயர் 1 காலேஜஸில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, அதாவது இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் உனக்கு கிடச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அதை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ கோயம்புத்தூர் ஜோனில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பசங்க அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தது எப்பயும் போல் நமக்கு பிஎஸ்ஜி. சரியா, பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 1054 சீட்டுமே ஃபில் ஆகிருக்கு. அதனால் ரேங்க் நம்பர் 1ல் இருக்கிறாங்க. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2006. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா. சரியா, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1012 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. 2712 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரியா, 27 1011 சீட் ஃபில் ஆகிருக்கு. தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 944 சீட் ஃபில் ஆகிருக்கு. சரியா, 4th பிளேஸில் இருக்காங்க. 2712 எஸ்என்எஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2726 5th பிளேஸில் இருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா 738 சீட்டு 6th பிளேஸில் இருக்காங்க. 2722. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 730 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2708. அடுத்து ஜிசிடி வந்து பார்த்திங்கன்னா 690 சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2005 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 678 சீட் ஃபில் ஆகிருக்கு. இவங்க 9th பொசிஷனில் இருக்காங்க. 2706. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 669 சீட் ஃபில் ஆகிருக்கு. 2719. சரியா, அதுக்கப்புறம் சிஐடி. சரியா, 586 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. 11வது பிளேஸில் இருக்காங்க. 2007 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 569. சரியா, 12th பிளேஸில் இருக்காங்க. 2764 கவுன்சிலிங் கோடு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இது வந்து 557 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2710. சரியா, அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த ஈஸ்வர் காலேஜை பற்றி தான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டுருக்கு. சரியா, நல்ல காலேஜா இல்லையா, யார் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணுறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. சரியா, ப்ரமோட் பண்ணி 532 சீட்டு ஃபில் பண்ண வச்சுட்டாங்க. சரியா, இது மூலியம் வச்சுட்டாங்கன்னு நான் சொல்கிற மூலியாமல் நீங்கள் என்ன பண்ணணும், சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ 14th பிளேஸில் இருக்காங்க. 2739. என்ஜிபி, டாக்டர் என்ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 15th பிளேஸில் இருக்காங்க. கவுன்சிலிங் கோடு 2736. நேரு இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா 16வது பிளேஸில் இருக்காங்க. கவுன்சிலிங் கோடு 2729. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் 17வது பிளேஸில் இருக்காங்க. 2734. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் கேம்பஸ் 2740. சரியா, 18வது பிளேஸில் இருக்காங்க. பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 19வது பிளேஸில் இருக்காங்க. 2741. அதுக்கப்புறம் கேஜிஐஎஸ்எல். சரியா, 20வது பிளேஸில் இருக்காங்க. 2751. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 21வது பிளேஸில் இருக்காங்க. 2673. பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது அப்ளைட் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா 22வது பிளேஸில் இருக்காங்க. 2377. சார் என்ன சார் பிஎஸ்சியை கொண்டு போய் 22வது பிளேஸில் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதாவது இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் எவ்வளோ சீட்ஸ் வந்து அந்த காலேஜில் ஃபில் ஆகிருக்கு, சரியா, அப்படிங்கிற கவுண்டிங்கில் ஏதாச்சும் பார்த்தா இந்த பொசிஷன் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, அதை நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். கவுண்டிங் தான் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற கவுண்டிங்கை பொறுத்து தான் இந்த பொசிஷன் வருது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதாவது சிஐஇடின்னு சொல்லுவோம், 23வது பொசிஷனு 2704. அதுக்கப்புறம் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா 24வது பிளேஸில் இருக்காங்க. 2329. அதுக்கப்புறம் கேஐடி. சரியா, 25வது பிளேஸில் இருக்காங்க. 2750.
ஓகே, நம்ம 25 பிளேஸ் என்னாச்சு பார்த்துட்டோம். மற்றதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து நீங்கள் என்னாச்சு பார்த்தா யூஸ் பண்ணிங்க. விஎஸ்பி இருக்குது சரியா. அதே மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிடி இருக்குது சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா காலேஜோட, அதாவது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜோட லிஸ்ட்டும் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கவுன்சிலிங் கோடு பார்க்குறதுக்கும் இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.